வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு. என்னது மாலை தவறுதே? ஏதோ தடங்கள் இருக்கு போல இருக்க. பழனிமலை முருகா, இந்த பையனை ஏத்துக்கப்பா. உன்னை தேடி வர்றான், நீதான் நல்லது செய்யணும். நிறுத்து. அந்த பையனுக்கு மாலை போடக்கூடாது. உங்க அருளுக்காகத்தான் இந்த பையன் மாலை போட வந்திருக்கான். போடலாம், ஆனா அதுக்கான காலமும் நேரமும் இது இல்ல. வேற என்ன சாமி செய்யறது? விபூதி வச்சு அனுப்பிச்சுடு. என்னடா இது? விபூதி கொடுங்க. இந்த தடவை உங்களுக்கு கொடுப்பணும் இல்ல, அடுத்த தடவை போய்க்கலாம். போயிட்டு வாங்க சாமி. போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். நீங்க எல்லாரும் பிரகாரத்தை சுத்தி வந்து. டேய் பாக்குறேன். வேறொன்று வினை இல்லை. மாப்பிள மலைக்கு போறதுக்கே வழி இல்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு? பாவம் மாமா. இதுக்கெல்லாம் காரணம் ராசாத்தி தான். அவளுக்கு இருக்கு. மச்சான் அதை விடு. என்னடா இவன் லூசா இருப்பானா? எல்லாத்துக்கும் காரணம் ராசத்தி ராசத்தின்னு சொல்லிட்டு போறான். என்னடா அவன்? அது போயிட்டு போகுது மாமா. ஆக மொத்தம் மாப்பிள மாலை போட வழி இல்லாம போயிருச்சு. அவன் மலைக்கும் போக முடியாது. எப்படியோ முருகன் நம்ம வேண்டுதல் நிறைவேற்றிட்டான். வெற்றிவேல் முருகனுக்கு. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு ஒன்றும் தெரியல. நம்மளை பத்தி கேட்கறதே இல்லை. நம்மளா ஃபோன் பண்ணாதான் உண்டு. நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. இருக்கட்டும், நேர்ல வரும்போது வச்சுக்கிறேன். அம்மா பால்மா. அதான் காலையிலே கொடுத்துட்டீங்களே. இது ராசாத்தி அம்மாக்கு கொடுக்க வேண்டிய பாலுமா. என்னது ராசாத்தி அம்மாவா? என்ன பால்? பசும் பால்மா. உங்க கைப்படாம இதை அவங்க கிட்ட கொடுங்கம்மா.
கிட்ட போய் பால் வந்துருச்சுன்னு சொல்லுவோம். அத்தை, அத்தை, ஐயோ. ஏய் பாத்து வர மாட்டியா? அ, அ, உங்களை பார்க்க அவசரமா வந்த அத்தை. அப்படி என்ன அவசரம்? ராசாத்தி பால் வாங்குற அத்தை. அவ என்ன வாங்கினா நமக்கு என்னடி? அத்தை, அவ மட்டும் தனியா வாங்குற அத்தை. தேனி பண்டாரம் தனியா பால் வாங்கி காய்ச்சி குடிக்கிறா. சரி போய் தொலையட்டும் விடு. ஐயோ அத்தை, அத பார்த்தா எனக்கு குடிக்க வாங்கின மாதிரி தெரியல. நீ என்னடி சொல்ல வர? அந்த பால்காரி வந்து பாலை ராசாத்தி அம்மா கிட்ட கொடுங்க, அதுவும் கைப்படாம கொடுங்கன்னு சொன்னா. கைப்படாமையா? ஆமா அத்தை. ராசாத்தி கையில கொடுக்கும்போது அவ கைய நல்லா கழுவிட்டு அதை வாங்கின அத்தை. அது மட்டும் இல்லாம அவ குடிக்க வாங்கினா கிச்சனுக்கு தானே கொண்டு போகணும். நானே அவகிட்ட கிச்சன்ல தான் கொடுத்தேன். ஆனா அவ அத அங்க வைக்காம அவ ரூம்க்கு தனியா எடுத்துட்டு போறா. அத்தை, அப்போ அதுல ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க தான் அத்தை என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். அவளை சும்மா விடக்கூடாது அத்தை. நீ இவ்ளோ சொல்றேன்னா அதுல கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கணும். ஆமா அத்தை, கண்டிப்பா இருக்கு. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். காரணம் இல்லாம எந்த விஷயமும் பண்ண மாட்டா. என்ன ஏதுன்னு போய் பாப்போம். அத்தை, அத்தை, அவகிட்டயே போய் என்ன ஏதுன்னு கேப்போம். அப்பாடா, அடுத்த ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏ ராசாத்தி, என்ன ஏதோ பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்க? சொல்லு, நீ என்ன பண்ற? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நான் என்ன சொல்லணும்? கையில கயிறு வேற இருக்கு. அத்தை ஏதாவது கேட்க அவ ஏதாவது பண்ண போறா. நீ எதுக்கு தனியா பால் வாங்குற? அதுவும் பாலை வாங்கிட்டு எதுக்கு ஓ ரூமுக்கு எடுத்துட்டு போற? என்ன அத்தை நீங்க? நான் கபடியில ஜெயிக்கணும்னு பசும்பால் வாங்கி குடிக்கிறேன். இத கூட நான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அதையும் நான் வாங்கல. போதுமா? ராசாத்தி, நீ ஏன் பால் வாங்க மாட்டேன்னு சொல்ற? நீ வாங்கி குடிச்சு தெம்பா விளையாடி கபடி மேட்ச்ல ஜெயிக்கணும். பெரியத்த பால் வாங்கினா திட்டுறாங்க. அக்கா, அவ பால் குடிக்கிறதுல என்ன தப்பு? நான் வாங்கி தர, அவ குடிக்கிறா. அத குடிச்சிட்டா மட்டும் அப்படியே போட்டியில ஜெயிச்சிட போறாளாக்கும். அவ கண்டிப்பா ஜெயிப்பா. அதையும் பார்க்கலாம். நீ வா கண்மணி. ஏ ராசாத்தி, இங்க வா. நீ பால் கொண்டு வர சொன்னது அக்காக்கு எப்படி தெரியும்? பால்கார அக்கா கண்மணி கையில பாலை கொடுத்து விட்டாங்க. அத வாங்கிட்டு நான் ரூமுக்கு போனத கண்மணி பார்த்துட்டு பெரியத்த கிட்ட சொல்லியிருப்பா. ஜாக்கிரதையா இருக்கணும் ராசாத்தி. அந்த கண்மணி நீ என்ன செய்யற ஏது செய்யறன்னு பாத்துக்கிட்டே இருக்கா. இங்க பாரு, நம்ம சிலையை மாத்தி வச்சது தெரிஞ்சது அவ்வளவுதான். அக்கா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. விடுங்க அத்தை, அதான் சமாளிச்சாச்சுல்ல. இனி அந்த கண்மணிக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். இதை அப்படியே விட்டுறக்கூடாது ராசாத்தி. அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இதுக்கு மேல அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நீ ரூமை விட்டு வெளியே போனா ரூமை பூட்டிட்டு போ. சரிங்க அத்தை. சரி, போய் ரெடி ஆயிட்டு வா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சரிங்க அத்தை.
ஏதோ இருக்கு. அதான் எதுவும் இல்லைன்னு அவ சொல்லிட்டாளே. அந்த தீனி பண்டாரம் பாலை வாங்கி தனியா குடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு கபடிய சாக்கா சொல்லி சமாளிக்குது. அவங்க எப்படி அத்தை உண்மையா சொல்லுவாங்க? அதுவும் அந்த பால்காரி விரல் படாம ராசாத்தி அம்மா கிட்ட கூடன்னு சொன்னா. அப்போ அதுல ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். அத்தை, குடிக்கிற பால்ல கைப்பட்டா என்ன? ஏதோ ஒண்ணு அந்த பால் மேட்டர்ல இடிக்குது அத்தை. என்ன கண்மணி பிரச்சனை இப்போ? அத்தை, அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சாகணும். இல்லன்னா என் மண்டைய வெடிச்சிரும். அவ்வளவுதானே? ம், விடு. அது என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். அவ ரூம திறந்து பார்த்தா நமக்கு விஷயம் தெரிய போகுது. ஆமா ஆமா அத்தை. ஆனா அவதான் அவ ரூம்ல இருப்பாளே. இன்னைக்கு கண்டிப்பா அவங்க 2 பேரும் இருக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமியாரும் மருமகளும் கோயிலுக்கு போவாங்க. எப்படி அத்தை அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அந்த மங்கையோட நான் 30 வருஷமா ஒரே வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியாத மங்கைய பத்தி? மங்கை போனா பின்னாடியே சொல்லி வச்ச மாதிரி ராசாத்தியும் போவா. அவங்க போன உடனே ராசாத்தி ரூம திறந்து பார்த்து உன் சந்தேகத்தை தீர்த்தரலாம். அங்க தப்பா மட்டும் ஏதாவது தெரிஞ்சுச்சு, அதுக்கப்புறம் இருக்கு அவங்க 2 பேத்துக்கும். ராசாத்தி, ராசாத்தி. வந்துட்டேன் அத்தை. எங்க கிளம்பி போறாங்க? போய் பாப்போம். ஆஹா, அத்தை சொன்ன மாதிரி கோயிலுக்கு கிளம்பிட்டாங்களா? போலாமா? போலாம் அத்தை. ரூம போட்னியா? போட்டுட்டேன் அத்தை. சரி வா. அத்தை கிட்ட சொல்லிடலாம். அத்தை, என்ன? நீங்க சொன்ன மாதிரி அவங்க கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க அத்தை. அது தெரிஞ்ச விஷயம் தானே. சரி வா, அவ ரூமுக்கு போய் பாப்போம். ஐயோ, என்ன அத்தை? என்ன கண்மணி, போட்டி இருக்கு? ஆமா அத்தை, பூட்டு போட்டிருக்கு.
நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இந்த ரூம்குள்ள ஏதோ இருக்கு. ஆமா கண்மணி, நீ முதல்ல சொல்லும்போது எனக்கு சந்தேகம் வரல. ஆனா ரூம் பூட்டி இருக்கிறத பார்த்தா எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. இப்போ என்னத்த பண்றது? சந்தேகம்னு வந்துட்டா பேச வேண்டியதை உடைச்சுதான் பேசணும். அதே மாதிரி பூட்டையும் உடைச்சு பாத்திர வேண்டியதுதான். நீ போய் ஸ்டோர் ரூம்ல சுத்தி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா, உடைச்சு பாத்திரலாம். அத்தை, பயப்படாத கண்மணி, நீ போய் எடுத்துட்டு வா, நான் பாத்துக்கிறேன். அது இல்ல அத்தை. கண்மணி, இது எப்படி திறப்ப? அதுக்கு வேற வழி இருக்கத்த. என்ன வழி? இத வச்சு நீ என்ன பண்ண போற? நம்ம எத்தனை படம் பார்த்திருக்கோம். இத வச்சு திறந்தா ஓபன் ஆயிடும் அத்தை. பாருங்க. அத்தை, திறந்துருச்சு. சூப்பர் கண்மணி, கைவசம் நிறைய வித்து வச்சிருக்க போல இருக்கு. அதெல்லாம் இல்ல. சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். கதவை தர. வாங்க. கண்மணி, என்ன ஒளிச்சு வச்சிருக்கான்னு பாரு. சரிங்க அத்தை. கண்மணி, ஆ, இது என்ன புதுசா இருக்கு? தெரியலையா அத்தை? திறந்து பாரு. அத்தை, சிலை எங்க இருக்கு அத்தை? அதுவும் பால் அபிஷேகம் பண்ணிருக்கு.